அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு லட்டு. இதுக்கு தேவையான பொருள்: 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப் ஜீனி, 10 முந்திரி பருப்பு, 4 ஏலக்காய், 100 ml நெய். இது வீட்டிலையே தயாரித்தது. இந்த தயாரிப்பை பற்றி போன வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து கடாயில் ஊற்றிக்கிட்டு எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரலும் வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இந்த பார்த்திங்களா, கலர் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ அதை தட்டில் மாற்றிக்கணும். அதே கடாயில் 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறத போட்டு லேசாக சூடு வர்ற மாதிரி வறுத்துக்கணும். அது வரப்பட்ட பிறகு மிக்சியில் எடுத்து போட்டு கொரன்னு நைஸாக அரைக்காமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதையும் இந்த மாவோட நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் சீனியை அந்த ஜாரில் கொட்டி அதோட அந்த 4 ஏலக்காயும் போட்டு நைஸாக அடித்து எடுத்துக்கணும். அதையும் அரைச்ச ஜீனியையும் அந்த மாவோட கலந்துக்கணும். மாவை நல்லா கலர்ன பிறகு நெய்யில் லேசாக சூடுபடுத்தி மாவில் ஊற்றி உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். இந்த உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்டால் கரையிற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.